2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வரலாற்று சாதனைகள்லாம் படைச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தாவேகா பார்த்தோன்னா 107 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கிட்ட தோல்வியை சந்திச்சது ஒரு பெரும் அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்போ தாவேகாவோட முக்கியமான வெற்றிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 35 வயதுக்கு குறைவான 23க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. 26 பட்டியல் சமூக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 12 பெண் வேட்பாளர்கள் தாவேகால போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு கர்ப்பிணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு டிரைவரோட மகன் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் வெற்றி பெற்றிருக்காரு. திருப்பத்தூர் தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. போட்டியிட்ட எந்த தொகுதியிலுமே டெபாசிட் இழக்கல தாவேகா அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. இதெல்லாம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான வெற்றிகள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.